வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருண் ஆடியோஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு அகுஜா 80 வாட் ஆம்பு. இதில் பார்த்திங்கன்னா கேசட் ஓல்டு மாடலு. இதில் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஎஸ்பி போர்டு வச்சு தரணும். ப்ளஸ் இதில் என்ன ஆச்சுன்னா, நம்ம அவுட்புட் செக்ஷன் பார்த்திங்கன்னா அதை உடஞ்சிட்டா தெரியல. அது உடஞ்சது டச் ஆகி டிரைவர் யூனிட் காலி. அதை ரெடி பண்ணணும். அப்புறம் ஃபியூஸ் அவுட்டு, இதில் வந்து 2 டொயோடு அவுட்டு. இதில் வந்து மெட்டல் டயோடு பார்த்தீங்கன்னா 1501 நினைக்கிறேன். இந்த மெட்டல் டயோடும் அவுட்டு. இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஆடியோ கிளாரிட்டி ப்ளஸ் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்டு நம்ம அந்த கேசட் போகிற மெக்கானிக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடைச்சி அதில் தான் நம்ம இந்த ஒர்க்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா சாம்கான் P9 யூஎஸ்பி போர்டு. ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு, பிரச்சனை கிடையாது. உள்ள இன்டீரியர் ஒர்க்கும் அந்த கிண்ணம் போயிருந்தெல்லாம் மாற்றியாச்சு. ப்ளஸ் இது நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா, இந்த கேசட் போகிற மெக்கானிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரீ அவுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீ அவுட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஎஸ்பியோட ப்ரீ சிக்னலில் போயிட்டு நம்ம அதில் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த சிக்னலில் இருக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா அது ப்ரீ அவுட், அதாவது அடுத்த ஆம்புக்கு போகிற ப்ரீ அவுட் லைனு. யூஎஸ்பி போர்டு பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இதில் நம்ம அந்த மோட்டாருக்கு வரும் பார்த்திங்களா, மெக்கானிசம் மோட்டார், அதில் வந்து பவர் சப்ளை எடுத்து ஒரு 5 வாட் ரெகுலேட்டர் போட்டு நம்ம இது கொடுத்துருக்கோம். நல்லா வந்திருக்கு. பின்னாடி வந்து 2 கிண்ணத்தையும் மாற்றியாச்சு. இந்த டயோடையும் மாற்றிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும், அதாவது இப்போ எல்லாருக்கும் எல்லா விதமும் தெரியும். இப்போ நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் புதுசு அதிகமாக போட்டு இந்த ரீஒர்க்கு சர்வீஸ் இந்த மாதிரி தான் ஏதோ 1-2 போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வேலை நிறையா போயிட்டுருக்கு, டைமுக்கு இல்லை. அப்புறம் டிரைவிங் சவாரி வந்து அதுக்கும் போயிடுறோம். அதுமாதிரி நம்ம வீடியோ எல்லாமே போடுறதாங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறது தான் ஒவ்வொரு வீடியோவும். அதாவது என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது, ஏதோ 1-2 இருக்கும், மற்றபடி ஒவ்வொரு வீடியோவும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.